ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்க புது வியூவர்ஸ் லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. செய்து வச்சுக்கிட்டோம்னா 1 மந்த்து கூட நமக்கு யூஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த பொடி நேம் வந்து தேங்காய் சாத பொடி. நீங்கள் ஒன்ஸ் செய்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு சின்ன ட்ரை கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இதில் இப்போது நான் 3 ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்து, 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே 3 ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி, இது 3 நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் அடுப்பை வந்து ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுக்கலாம். தீயை விடாமல் வாசம் வர வரைக்கும் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். அது கூடவே நல்லா வறுபட்ட பிறகு ஒரு 6-7 வரமிளகாவை சூடு பண்ணிக்கலாம். இது முதல்ல போட தேவையில்லை, சூடு பண்ணால் மட்டும் போதும். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் எடுத்து இது கூடயே நம்ம சூடுபடுத்திக்கலாங்க. ஓரளவுக்கு இதெல்லாம் நல்லா சூடாகி வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு உரித்து சேர்த்துக்கலாங்க. அதோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். பச்சை கருவேப்பிலையாக இருந்திருந்தால் மிளகாய் சேர்க்கும் போதே சேர்த்துக்கலாம். நான் இது வந்து ஆல்ரெடி காய வச்சு நிழலில் உலர்த்தி வச்சுருந்த கருவேப்பிலை தான். இந்த மாதிரி நம்ம செய்து வைக்கும்போது அவசரத்துக்கு நமக்கு கருவேப்பிலை இல்லைன்னா இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா எல்லா பொருளும் வறுபட்டாச்சு. இறுதியாக வந்து நம்ம ஒரு 10 வெந்தயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்லேயே நம்ம வெந்தயத்தை சேர்த்துருந்தோம்னா தீஞ்சிரும், கசப்பு அதிகமாகிடும். அதனால தான் நம்ம கடைசியாக சேர்த்துருக்கோம். இப்போது இந்த பொருளை இறக்கி வச்சு நல்லா ஆற விட்டுக்கலாங்க. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் ட்ரையாக அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. ஒரு கோர்ஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் இதை போட்டு அரைச்சி கொண்டு வந்துடுவோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஓரளவுக்கு கோர்ஸாக அரைச்சா போதும். இது கூட நம்ம இப்போது ஒரு முழு தேங்காவை திருவி அதை சேர்த்துருக்கேன். 2 முழு மூடியை சேர்த்துருக்கேன். இப்போது இது கூட தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கூடுதலாக இருந்தாலும் தப்பில்லை, ஏன்னா சாப்பாடு போட்டு நம்ம கிளற தான் போகிறோம். உப்பு அதிகமாக இருந்தால் இன்னும் கூட நாம் 2 நாள் சேர்த்து கூட வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. இப்போ நம்ம தேங்காய், இந்த மசாலா, உப்பு எல்லாமே சேர்ந்து அரைச்சி ட்ரையாக கொண்டு வந்துட்டோம். அது ஒரு வேறு பேனுக்கு மாற்றியாச்சு. இப்போது நம்ம இதுக்கு ஒரு தாளிதம் பண்ண போகிறோம். மிக்சியில் இருக்கிற எல்லா பொருளும் நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ட்ரையாக அரைச்சதுனால அடியில் பிடிச்சிருக்கு, அதனால் கரண்டி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் குக்கிங் ஆயிலோ அல்லது நல்லெண்ணெயும் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நான் வந்து குக்கிங் ஆயில் தான் விட்டுருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை நிலக்கடலையை சேர்த்துருக்கேன். பச்சை நிலக்கடலையை எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம மிதமான தீயில் வறுத்தோம்னா வறுபட்டுடும். கூடவே வந்து கடுகு, சீரகம், முழு உளுந்து, இது 3 1/2 ஸ்பூன் சேர்த்து ஒட்டுக்காவே சேர்த்து போட்டிருக்கேன். அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதெல்லாம் ஓரமாக எடுத்து விட்டுடலாம். ஓரமாக எடுத்து விட்ட பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நாம் பெருங்காய பொடி சேர்த்து வதக்கிக்கலாங்க. இது ஏன் வந்து ஓரமாக தள்ளி விட்டு வதக்குறோம் அப்படின்னு சொன்னால், பெருங்காய பொடியோட வாசம் வந்து முழுக்க எண்ணெயிலே வறுபடும் போது நமக்கு வேறு ஃப்ளேவர் கிடைக்கும். சாப்பிடும்போது அங்கங்கே திட்டாக கிடைக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தனியாக வறுத்துட்டோம். இப்போது நாம் வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவும் சேர்த்து வதக்கிக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைனா உப்பு சேர்த்துக்கலாம். காரம் பத்தலைனா அதுக்கு நம்ம வரமிளகாவும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உப்பு மட்டும் சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்து இந்த கலவையை நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டு தேங்காயில் இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, அதாவது எடுத்தால் உதிரியாக வர அளவுக்கு நம்ம வதக்கி விட போகிறோம். உப்பு சேர்த்து நல்லா கிளறியாச்சுங்க. இப்போ காரத்துக்கு வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூனாக 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அதாவது மொத்தமாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஒரு இடத்துலையும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் கிளறி விட்டுக்கலாம். அடுப்போட அனலை வந்து நம்ம ஹாஃப் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா பொடி வந்து ட்ரையாக இருக்குது, தீஞ்சிரும். அதனால் பதமாக நம்ம கிளறி விடுறதுக்காக தீயை குறைச்சி வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், இப்போ நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிருச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி ஆற வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா சில்லுன்னு ஆற வரைக்கும் ஆற விட்டுக்கலாம். இந்த பொடியை சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தோசை செய்யும்போது தோசை மேலே தூவி விட்டு நம்ம பொடி தோசை மாதிரி யூஸ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் சாதத்துக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து பொடியை கலக்கிக்க போகிறேன். மீதி பொடியை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் அல்லது ரூம் டெம்பரேச்சர்லேயும் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி நம்ம பொடியை ரெடி மிக்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு நம்ம குழந்தைங்களுக்கு கூட டிஃபன் பாக்ஸில் செஞ்சு கொடுத்து விடலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நார்மலாக வெறும் தேங்காய் சாதம் சாப்பிட்றதுக்கும் இந்த தேங்காய் பொடி சாதம் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சமையல் ஆரம்பிக்கிற பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது போக பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க இதை செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு சமயத்தில் குழம்போ எதுவுமே பண்ணலைனாலும் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி தோசையிலையும் இந்த பொடியை யூஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பொடி தோசைக்கும் இதுக்குமே டிஃப்ரெண்ட் நல்லாவே இருக்குது. மீதி இருக்கிற பொடியை நாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய் அண்ட் டேக் கேர்.